இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். தமிழகத்திற்கு இன்னும் பல நலத்திட்டங்களை செய்வார் முதல்வர். விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் பேட்டி. அடுத்த சுதந்திர தினத்துக்குள் முதல்வர் விஜய் தமிழக மக்களுக்காக பல சாதனைகளை செய்து காட்டுவார் என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவர் முழு ஈடுபாட்டுடன் சிந்தித்து செயல்பட்டு வருவதாகவும் அவரது தந்தையும் இயக்குநருமான எஸ்.ஏ. சந்திரசேகர் பேட்டியளித்துள்ளார். தாவக அரசு மீது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் கடும் விமர்சனம். மத்திய அரசை எதிர்த்து தாவக அரசு உறுதியான கேள்விகளை கேட்பதில்லை என்றும், பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி கனிமொழி எம்பி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். கர்நாடகத்தில் பரபரப்பு. வனத்துறையினர் மீது ஆத்திரமடைந்து கிராம மக்கள் அலுவலகம் சூறையாடல். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் வேட்டையாட சென்ற 3 பேரை வனத்துறையினர் சுட்டு கொன்றதை கண்டித்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் கைனூர் வனசகர அலுவலகத்தை சூறையாடினர். அப்பகுதியில் தொடரும் பதற்றத்தால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தளபதிக்காகவே மக்கள் வாக்களித்தனர். அமைச்சர் ஆனந்த் பெருமிதம். இன்று நாம் அமைச்சர்களாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் இருப்பதற்கு முதற் காரணம் முதல்வர் விஜய் அவர்கள்தான் என்றும், மக்கள் அவருக்கு தங்களது ஆதரவை முழுமையாக வழங்கியுள்ளனர் என்றும் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். ஏற்காட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மலைப்பாதையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் மலைப்பாதையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது. நெகிழ்ச்சியுடன் பாராட்டிய சௌமியா அன்புமணி. தனது தந்தையான டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்ட போது விழாவில் கலந்து கொண்ட சௌமியா அன்புமணி எழுந்து நின்று தனது மகிழ்ச்சியை பெருமிதத்தை வெளிப்படுத்தினார். புனித ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றிய முதல்வர் விஜய். அமைச்சர் அருண்ராஜ் நெகிழ்ச்சி. வரலாற்றின் முதல் முறையாக சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைத்த நிகழ்வு தனக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை தந்துள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் தனது பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 80வது சுதந்திர தின விழா. தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கிய பிரேமலதா விஜயகாந்த். சென்னை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கும் கட்சியினருக்கும் இனிப்புகளை வழங்கினார். நயினார் நாகேந்திரனின் சர்ச்சை பேச்சுக்கு கண்டனங்கள் குவிப்பு. முதல்வர் விஜய் மற்றும் அவரது தாயார் குறித்து நயினார் நாகேந்திரன் பேசிய அவதூறான கருத்துக்களுக்கு அமைச்சர் வினோத் மற்றும் பல்வேறு தலைவர்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு அறிவித்த நாள். இந்திய கிரிக்கெட் அணியின் புகழ்பெற்ற முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவர்கள் அனைத்து விதமான சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்தும் தனது ஓய்வை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நாள் ஆகஸ்ட் 15ஆம் நாளாகும். ராமேஸ்வரம் கடலுக்கு அடியில் 40 அடி ஆழத்தில் தேசிய கொடி ஏற்றிய 12 வயது சிறுமி. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் கடல் பகுதியில் 40 அடி ஆழத்திற்கு சென்று தேசிய கொடியை ஏற்றி சாதனை படைத்துள்ளார் 12 வயது சிறுமி ஒருவர். திரையுலகில் 51 ஆண்டுகள் நிறைவு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு குவிந்த வாழ்த்துக்கள். தமிழ் சினிமா திரையுலகில் தனது அசாத்திய நடிப்பால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது திரைப்பயணத்தில் 51 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார். சுதந்திரம் என்பது வெறும் பரிசல்ல, அது ஒரு பொறுப்பு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கருத்து. சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், சுதந்திரம் என்பது விடுதலை போராட்ட வீரர்கள் நமக்கு தந்த பரிசு மட்டுமல்ல, உண்மை வழியில் நடப்பதற்கான மிகப்பெரிய பொறுப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் 80வது சுதந்திர தின விழா. தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். புதுச்சேரி நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி சிறப்பித்தார்.
நயினா நாகேந்திரன் இருக்கு இடமே தேய்ந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையன் காட்டமான பேட்டி. சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வரும் நயினா நாகேந்திரன் குறித்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் அவர் இருக்கும் இடமே மெல்ல தேய்ந்து கொண்டிருக்கிறது என தனது காட்டமான விமர்சனத்தை பதிவு செய்துள்ளார். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் தேசிய கொடியேற்றிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கல். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தார். போதை பழக்கத்திற்கு அடிமையான இளைஞர்களை சிறந்த விளையாட்டு வீரர்களாக மாற்றிய தூத்துக்குடி சமூக சேவகர் சரவணகுமார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சமூக சேவகர் சரவணகுமார் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி திசை மாறிய இளைஞர்களை மீட்டு முறையான பயிற்சி அளித்து தரமான விளையாட்டு வீரர்களாக மாற்றி வரும் அவரது சமூக பணி பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது. வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை 49 ஆண்டுகள் நிறைவு. மதுரையில் உற்சாக கொண்டாட்டம். தமிழக மக்களின் விருப்பமான போக்குவரத்தான வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கி 49 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் மதுரையில் ரயிலுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா. சமூக சேவைக்காக முதலமைச்சர் கையால் விருது பெற்ற மதுரையை சேர்ந்த சிந்தா. சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சமூக சேவையில் சிறந்து விளங்கியதற்காக மதுரையை சேர்ந்த சிந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் கரங்களால் விருது வழங்கப்பட்டது. இது தனக்கு கனவு போன்ற ஒரு தருணம் என அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின அறிவிப்புகள். உலக விநியோக சங்கிலியில் இந்தியா முக்கிய மையமாக மாற வேண்டும். நாட்டின் சுதந்திர தின உரையில் பேசிய பிரதமர் மோடி விநியோக சங்கிலியில் இந்தியா மிக முக்கியமான மையமாக உருவெடுக்க வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டார். விவசாயம் மற்றும் ஏற்றுமதி மேம்பாடு. உலக சந்தையை நோக்கி இந்தியாவின் விவசாய பொருட்கள். நாட்டின் விவசாயத்துறையில் ஒரு புதிய திருப்புமுனை உருவாக்கும் வகையில் பிரதமர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். நமது நாட்டின் விவசாய பொருட்களை உள்நாட்டு சந்தைகளோடு நிறுத்தி கொள்ளாமல் பன்னாட்டு ஏற்றுமதி சந்தைக்கு கொண்டு செல்வது மிகவும் அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் நமது விவசாயிகளின் பொருளாதார நிலை உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி. தொழில்நுட்பத்துறையில் இந்தியாவின் அசுர வளர்ச்சி. அடுத்த செய்தி தொழில்நுட்பம் மற்றும் எதிர்கால வளர்ச்சியை பற்றியது. தரவு மையங்கள் மற்றும் ரோபாட்டிக்ஸ் தொழில்நுட்ப துறைகளில் இந்தியா உலகளாவிய மையமாக திகழ வேண்டும் என்று பிரதமர் இலக்கு நிர்ணயித்துள்ளார். இதன் வழியே உலக நாடுகளுக்கு நிகரான நமது நாட்டின் தொழில்நுட்ப புலமை மிளிரும். உட்கட்டமைப்பு போக்குவரத்து இணைப்பு. நாடு முழுவதும் அதிவேக இணைப்பு வசதிகள். உட்கட்டமைப்பு துறையில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தும் விதமாக அதிவேக சாலைகள், எக்ஸ்பிரஸ்வேகள் மற்றும் அதிவேக ரயில் சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய அடித்தளமாக அமையும். பசுமை மற்றும் நீல பொருளாதாரம். பசுமை ஆற்றல் மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை, ஹைட்ரஜன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா உலகிற்கு தலைமை தாங்க வேண்டும் என்பதே இந்த அறிவிப்பின் முக்கிய நோக்கமாகும். மேலும் கடல்சார் தொழில்நுட்பம் மற்றும் மீன்பிடி தொழிலை மேம்படுத்துவதன் மூலம் நீல பொருளாதாரத்திலும் இந்தியா சாதனை படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் தற்சார்பும் ஏற்றுமதியும். பாதுகாப்பு துறையில் இந்தியா முழுமையாக தற்சார்பை அடைவதுடன் நின்றுவிடாமல் வெளிநாடுகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கும் முன்னணி நாடாகவும் உருவெடுக்க வேண்டும் என்ற லட்சிய இலக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை உலக அரங்கில் உயர்த்தும். கலாச்சாரம் மற்றும் மென்மைத்திறன். உலகை வெல்லும் இந்தியாவின் கலாச்சார செல்வாக்கு. இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய மென்மைத்திறனை உலகளவில் பரப்புவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. யோகா, கைவினைப் பொருட்கள், திரைப்படங்கள் மற்றும் கேமிங் துறை ஆகியவற்றின் மூலம் இந்தியாவின் கலாச்சார செல்வாக்கு சர்வதேச அளவில் விரிவுபடுத்தப்பட உள்ளது. வாகா எல்லையில் எதிரொலித்த தாவேகா பாடல். வாகா எல்லை கொண்டாட்டத்தில் ஒலித்த தாவேகா பாடல். சுதந்திர தின கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில்
வாகா எல்லைப் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றி கழகம் பாடல் ஒன்று ஒலிக்கப்பட்ட விவகாரம் தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்ப்பதாகவும் மாறியுள்ளது. தொகுதி மறுவரையறை குறித்த அன்புமணி ராமதாஸ் கருத்து. தமிழ்நாட்டுக்கு 351 எம்எல்ஏக்கள் சாத்தியமா? அன்புமணி பேட்டி. எதிர்வரும் காலங்களில் நடைபெறவிருக்கும் தொகுதி மறுவரையறை குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ளன. இந்த நிலையில் தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டுக்கு 351 எம்எல்ஏக்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். இது குறித்து விரிவான விவாதங்கள் அரசியல் அரங்கில் எழுந்துள்ளன. நைனா நாகேந்திரன் விளக்கம். சர்ச்சை பேச்சு குறித்து நைனா நாகேந்திரன் விளக்கம். சமீபத்தில் பேசப்பட்ட சர்ச்சை கருத்துக்கள் குறித்து பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார். தான் எதையும் உள்நோக்கத்துடன் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த விளக்கம் தற்போது நிலவி வந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்துள்ளது. தமிழக காங்கிரஸ் கட்சியில் புதிய பார்வையாளர்கள் நியமனம். தமிழக காங்கிரஸில் புதிய வேகம். 77 மாவட்டங்களுக்கு பார்வையாளர்கள் நியமனம். கட்சியை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்தும் நோக்கில் தமிழக காங்கிரஸ் கட்சியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் உள்ள 77 மாவட்டங்களுக்கு புதிய பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது கட்சியின் கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பவானிசாகர் அணை நீர் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்ற அரசு. கீழ்பவானி கால்வாயில் நீர் திறப்பு. விவசாயிகள் தொடர் போராட்டத்திற்கு பிறகு அரசு ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாயில் விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இது இப்பகுதி விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்துள்ளது. அரசியல் களம். தாவக முன்னாள் நிர்வாகி அதிமுகவில் இணைப்பு. அதிமுகவில் இணைந்த தாவக முன்னாள் வேட்பாளர் அருண்குமார் அரசியல் களத்தில் திருப்பங்களை ஏற்படுத்தும் வகையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது விஜயை ஆச்சரியப்படுத்திய தாவக வேட்பாளர் அருண்குமார் தற்போது அதிகாரப்பூர்வமாக அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. நைனா நாகேந்திரன் பேச்சு குறித்து சர்ச்சை. நைனா நாகேந்திரன் பேச்சுக்கு ராஜ்மோகன் கண்டனம். திமுகவை விமர்சிக்கும் போது எழும் விவகாரங்கள் குறித்து பாஜகவுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று கேள்வி எழுப்பிய ராஜ்மோகன் நைனா நாகேந்திரனின் சர்ச்சை பேச்சு குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். மாணிக்கம் தாகூர் கண்டனம். நைனா நாகேந்திரன் பேச்சுக்கு காங்கிரஸ் கண்டனம். பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்களின் சமீபத்திய சர்ச்சை பேச்சுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது அரசியல் அரங்கில் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மாமல்லபுரத்தில் சர்வதேச காத்தாடி திருவிழா. மாமல்லபுரத்தில் கண்கவர் சர்வதேச காத்தாடி திருவிழா. வானில் வண்ணஜாலம் காட்டும் தருணம். மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காத்தாடி திருவிழாவில் விதவிதமான உருவங்களிலும் பல வண்ணங்களிலும் காத்தாடிகள் விண்ணில் பறந்து சுற்றுலா பயணிகளையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்து வருகின்றன. துரை வைகோ கருத்து. வரி அமைப்பு மற்றும் மாநில உரிமைகள் குறித்து துரை வைகோ எச்சரிக்கை. ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமல் மாநில அரசால் எதையுமே செயல்படுத்த முடியாது என்றும் எதிர்காலத்தில் வரி அமைப்பை மாற்ற வாய்ப்புள்ளதாகவும் மதிமுக எம்பி துரை வைகோ மிக முக்கிய கருத்து ஒன்றை தெரிவித்துள்ளார். குஷ்பு கண்டனம். அரசியல் பெண்கள் பகடைக்காய்கள் அல்ல. குஷ்பு ஆவேசம். முதல்வரின் தாயார் குறித்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தரம் தாழ்ந்தவை என்றும் அரசியல் விவாதங்களில் பெண்களை பகடை காய்களாக பயன்படுத்தக்கூடாது என்றும் பாஜக நிர்வாகி குஷ்பு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். தமிழகத்தில் வெயில் சதம். தமிழகத்தில் 3 இடங்களில் சதமடித்த வெயில். வெப்பநிலை குறித்த நிலவரம். தமிழகத்தில் இன்று 3 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக தஞ்சாவூரில் 100.4 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும் வேலூர் மற்றும் பாளையங்கோட்டை பகுதிகளில் தலா 100.22 டிகிரி பாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளதாக வானிலை நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.